அன்பினர்களே, லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வந்தியை பற்றி நாம் பல தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அவர்களுக்கு 72 மணி நேர டிடென்ஷன் ஆர்டர் வழங்கப்பட்டிருக்கின்றது. 3 சிஐடி பிரிவினர் இந்த 5 நபர்களையும் விசாரணை செய்கின்றார்கள் 3 பிரிவுகளாக. அதில் மிக முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஜே கே பாய் யார்? யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கென்னடி பசியாம்புள்ளை, 35 வயசு. அதாவது யாழ்ப்பாணம் மிருசுகளை சேர்ந்த தக்சி, அவரு கூட சேர்ந்த தக்சி நந்தகுமார், அது அந்த லேடிமா. அதாவது அவர் சரியா சொல்ல போனால் டூப்ளிகேட் சூப்பர் ஸ்டார் செவ்வந்தி, இதுதான் போலீஸுக்குள்ள சொல்றாங்க. டூப்ளிகேட், அங்கிருந்து வர சவல் டூப்ளிகேட் செவ்வந்தி என்று சொல்றாங்க. இந்த 2 பேர்லையும் அரசு அந்த சிஐடி மிகப்பெரிய கவனம் செலுத்திருக்குது. என்ன செலுத்திருக்குது? அதாவது அவருடைய சொந்த பேர் என்ன? கென்னடி பசியாம்புள்ள அல்லது இவர கே பாய் தான் சொல்றாங்க. இப்ப இவருக்கு ஒரு புனைப்பெயர் இப்படி இருக்கிறதால இவருக்கு இப்ப என்னென்றால் இலங்கைக்குள்ள இருக்கிற கிரிமினல்களை சட்டவிரோதமாக நாடு கடத்துவது. கூடுதலாக இவரை நாடு கடத்துவது தான் பார்க்கணும். அதாவது மிகப்பெரிய பணப்பட்டுவாடை. இவருக்கும் 1 கோடி 1.5 கோடி அங்கே அந்த இந்தியா கொண்டு வரதுக்கு ஒரு 65 ரூபா, இந்தியால கை செலவு கொண்டு ஒரு 1,65,00,000 காசு மாறிக்கிறான் பாவி. இந்த ஜே.கே. பாய் மாறிக்கிறான். அவன் என்ன சிஐடி சந்தேகப்படுது என்றால் இவன் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவன் தானே இருக்கணும். அது வெளிவரும். இயக்கத்துக்கும் இவனுக்கும் உள்ள தொடர்பு, இயக்கங்கள் காலத்திலும் இவன் இப்படி ஏதாவது செஞ்சிருப்பான். அந்த வயசு ஒப்பிடக்குள்ள நிச்சயமாக அதில் 35 வயசுக்காரன் என்றால் இந்த சண்டை முடிஞ்சே 10 ஆண்டு, அப்ப 25 வயசுல அவளும் செஞ்சிருக்கல. ஆனால் இவன் இயக்கத்தில் இருந்தவனாகத்தான் பார்க்கிறாங்க. அதெல்லாம் அவர் சொல்லுவாங்களே, பூசையிலே சொல்லலாம். அந்த வகையில 3 டீம்கள் இந்த சிஐடி டீமுக்குள்ள 4ஆம் ஆண்டுக்குள்ள புல்லாக இந்த சனி ஞாயிறு எல்லாம் விழுத்து வாங்குவாங்க இல்லையா, பெரிய பெரிய உண்மைகள் காக்கலாம். இஷாந்தி, அவட பேர் இசாரா செவ்வந்தி வீரசிங்க பின்புரை, அந்த நமக்கு தேவகி, அப்படி பேரெல்லாம் தேவையில்லையே. தினேஷ் நிசாந்தகுமார விக்ரம ஆராஜிக்கு, தினேஷ் ஷியாமந்தடி சில்வா, 3 வந்துட்டா. யாழ்ப்பாணம் கென்னடி பசியாம்புள்ள ஜே.கே. பாய், அது மிருசுகளை சேர்ந்த இவங்களைத்தான் இப்ப தற்போது இவர்களிடம் மேலதிகமான விசாரணைகள் தொடர்ந்து எடுக்க போகின்றார்கள். நடிச்சாமம் எல்லாம் எடுப்பாங்க. கணேமில்ல சஞ்சீவன் படுகொலைக்கு பின்னர் மித்தினியாவில் ஒளிந்து கொண்ட இஷாரா இவக்கு சம்பத் மனம்பேரி, யாரு? நம்ம ரவிராஜ் என்கிற கொலையாளி, அவன் தான் எல்லா அரண்மனும் பண்ணி கொடுத்திக்கிறானா உள்ளுக்குள்ளாலே. அங்கிருந்து கடல் மார்க் இவெல்லாம் சொல்லாங்க வாகனம் மூலம் போனண்டு, அப்படி இல்லையா? கடல் மார்க் நாம அலியாபோட்டை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறோம் இல்ல, கடல் மார்க்கமா தான் இவனை யாழ்ப்பாணத்துக்கு போய் கடத்தப்பட்டிருக்கிறான். அங்கிருந்து பலம் பார்த்து டைகர் தயாநிதி, மன்னா டைகர் தயாநிதி தான் இந்த ஜே.கே. பாய் ஊடாக இவங்களை கடத்துவதற்கான ஏற்பாடை பண்ணிருக்கிறாங்க. ஆக இந்த குரூப் எல்லாம் அங்கிட்டு சேர்ந்து கொண்ட குரூப் தான். எல்லாம் மொத்தமா இவங்க கடல் மார்க்கமா போகல. அடுத்தது இது இந்த விடயத்துல, இந்த நேபாள விடயத்துல இதுல இந்தியா எந்த சம்பந்தமும் இல்ல. இந்தோனேஷியாவில அது அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இது இவங்களுக்கு ஷொட்டா பிடிக்க போறாங்க தானே, அதனால அவங்க இந்தியாவில தரப்பால எதுவுமே கோரப்படல. ஸ்ரீலங்கா டீமே அமைத்திட்டல என்றால் அவங்களுக்கு சரியான இடத்துல போறாங்கல்ல, சண்டை ஒன்றும் வராது இல்ல, லேசாக சிம்பிளாக தேவைன்றதால இவட இந்தியாவோட உதவி கேட்கல. ஆனா அங்க அப்படி இல்லை. இந்தோனேஷியாவில வந்து கொண்ட 5 பேத்துக்கும் அவங்களோட இந்தியாவோட உதவி மிக அதிகமாக தேவைப்பட்டுச்சு. முன்கூட்டியே தகவலும் எடுத்தாங்க. இதுக்கு தகவல் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. இதர பக்தரை பத்தர பத்மே அவங்க தான் எல்லா தகவலும் கொடுத்தாலே சரியா கரெக்டா போய் அமர்த்தினாங்க. மேலும் இவர் நேபாளத்தில் பத்மபூரில் ஒரு அறகை வாடகைக்கு எடுத்து கொடுப்பதில் மன்னவராக இருந்துக்கிற ஜே.கே. பாய் தான் எல்லாமே. இந்த ஜே.கே. பாய்க்கு கொஞ்சம் இந்தியாவில் அத்துப்படியாமன்னு சொல்றாங்க. என்ன, அவர் ஒரு இந்திய பெண்ணு கதை, அது சூப்பர் ஸ்டார் பெங்களூர் காரியன் அந்த இஷ்டம் இருக்கிறா பாத்தீங்களா? அவ ஏர்போர்ட்ல வந்த உடுப்பு பெங்களூர் லேடிஸ் மாதிரி இப்படிதான் இருப்பாங்க. மிக கூடுதலாக பெங்களூர் கொஞ்சம் விஐபி லெவல் மாதிரி இருந்தா இப்படிதான் இருப்பாங்க. அதே லெவல்ல இந்த சூப்பர் ஸ்டாரும் அங்க இருந்துக்கிறார். எங்க நேபாளல தான் ஒரு இந்தியன் என்றும் தான் சுத்தி பார்க்க வந்து சொன்னாலும் திட்டம் அதுவல்ல. அவ அங்கிருந்து மொரிஷியஸ் சென்று மொரிஷியஸ் ஊடாக இத்தாலி செல்லுவதுதான் மாஸ்டர் பிளான். அதுக்குள்ளதான் அமைத்திப்பட்டாங்க. இவர் இந்தியாவின் பெங்களூரை சேர்ந்தவர் என்றும் 1 மாத காலத்துக்கு தான் பக்தபூர் தங்கி இருக்கதாகவும் இவருக்கு ரூம் பிடிச்சு கொடுத்துருக்க ஜே.கே. பாய் தனியத்தான் கொடுத்திருக்கிறார். ஆனா முதல்ல ஜே.கே. பாய் தான் சிஐடி அமைத்து இருக்குது. கொழும்பு சிஐடி, நேபாள் என்போர்ஸ்மெண்ட்.
அவர் பிடிச்சா இவரை பிடிச்சுக்கிறாங்க. அலுத்கடை நீதிமன்ற வளாகத்தில் உலக தலைவன் பாதாள லோக தலைவர் கனைமுல்லை அவன் கொல்லப்பட வேண்டியது கனைமுல்லை அவனுக்கு என்ன மாலை மரியாதை பண்ணி கிடக்குது. சஞ்சீவையின் படுகொலைக்கு பின்னாடி இருந்தால் கருதப்படும் இஷாரசவ் வந்து நேபாளத்தின் 19 கை செய்யப்பட்டல. அவன் வெரி ஷோர்ட்லி, அதாவது மிக அன்பு இவங்க சரியா ஏலாட்டையும் இந்த டைம்ல இவங்க பிடிக்கலன்னா அவன் நிச்சயமாக மொரிஷியஸுக்கு போயிருப்பா. அங்கிருந்து அவ இட்டாலி கிளம்பியிருப்பா. இதுதான் இந்த பிளான் எல்லாம் உடஞ்சி போச்சு இல்ல. அடுத்தது இப்ப சூப்பர் ஸ்டார் வந்துகிட்டு அந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சு வெளியே போகலாத அடைஞ்சு கிடக்கிறத விட தான் ஸ்ரீலங்காவுக்கு போகணும்னு எண்ணம் வந்தாலும் தான் பிடிவாட்டு போவேன் என்ற பயமும் அவருடைய போலீஸ் சொன்ன கதை தான். ஒரு பயத்திலேயும் இருந்திருக்கிறார், ஐயோ நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு. அடுத்தது அவ பேரு அறிவுபூர்வமான ஆள் கிடையாது. இவ இந்த ஷமிந்த டில்ஷான் தான் இயக்கினேன். அவன் இல்லாத போற இவ தன்னால இயங்க இயலா. அவ ஏதோ ஒரு வகையில தப்பி போறதுக்கு பார்த்தாவே ஒழிய இவ எந்த விதமான ஒரு அறிவுபூர்வமான ஆளும் இல்லை, இவ சம்பந்தப்பட்ட ஆளும் இல்லை. டில்ஷான் எங்க அந்த ஏற்கனவே அந்த ஷமிந்த டில்ஷான் நிக்கிறான், அவன் ராணுவக்காரன் தானே, அவன் தான் இவ வழி நடத்தினேன். அவன் இல்லாததுக்கு போற இவ எல்லாம் ரன் பண்ண இயலாம போச்சு. அதாவது ஒரு ஐடியா இல்ல, எல்லாமே ஜே.கே. பாய்கிற பொறுப்புல விட்டாங்க. ஜே.கே. பாய்கிற பொறுப்பு என்ன, அவர் எப்படியாவது இவ மொரிஷியஸ்ல இருந்து இட்டாலிக்கு கடத்தினா அங்கிருந்து சிங்கள குத்தியெல்லாம் இருக்குதானே, அங்க பார்த்துக்கொள்ளலாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கெட்டு போச்சு. அடுத்தது லேடி சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவ கடல் மார்க்கம், நாங்க ஏற்கனவே அலியா போட்ட பத்தி சொல்லிக்கிறோம், கடல் மார்க்கமா தான் போயிருக்கிறா. கடல் மார்க்கமா போய் நாம ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அதே டைகர் தயாநிதி டைகர் மன்னா டைகரும் அவர் தான் எல்லாம் போல அந்த குடு சம்பந்தப்பட்ட ஆக்கள் தான். இந்த அதாவது போதை பஸ் பேரு ஜே.கே. பாய் கூட போதை பஸ் கடத்தல் விற்பனைக்காரர். அதே மாதிரி மன்னா டைகரும் அப்படி இவங்க எல்லாம் ஒரு போதை கும்பல்கள். இவங்களுக்கு எல்லாம் தொடர்பு யாரு, ஏற்கனவே உள்ளுக்கு இருக்கிற பத்திரபத்தை அவர்தான் ஆள். கூடுதலாக அவர் ஊடாகத்தான் எல்லாமே நடந்திருக்கு. அவன் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பாளர். இங்க மத்தாக்கள் அதுக்குரிய பொறுப்பாளரே கிடையாது. ஆக கூடுதலாக பத்மே தான் எல்லாத்துக்கும் லீடிங். இப்ப பத்மையும் உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சிக்கல் வந்துச்சு, இல்ல பண சிக்கலும். ஏன்னா இவ இத்தாலிக்கு போறதுக்கெல்லாம் பணம் தேவை, மொரிஷியஸுக்கு எல்லாம் பணம் தேவை. பண கொடுக்கல் வாங்கல் ஒரு பின்னடைவை கண்டத்தால அவங்க நேபாளத்தோடு உடனடியாக கிளம்ப முடியாம போறதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் இந்த ஜே.கே. பாய் என்ற நபரிடமிருந்தா மிக நிறைய, அது தமிழ் என்பதால நிறைய விடயம் புதைந்திருக்கலாம் என்பதால தான் இவங்க மிக கூடுதலான விசாரணையை ஜே.கே. பாய் தான் எடுக்க போறாங்க. ஜே.கே. பாய் இப்பொழுது இலங்கையிலிருந்து எத்தனை பேரை கடத்திருக்கிறாய், எவ்வளவு பணம் கிடைத்திருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வதேச ரீதியாக துபாயில அடிக்கடி இந்த ஜே.கே. பாய் பல நாடுகளுக்கு விஜயமானவராம். இப்ப இவர்கிட்ட இருந்து இந்த துபாயில் இருக்கிற முக்கியமான புள்ளிகள், அதாவது இந்த கேங் லீடர்ஸ்கள் ஒழிச்சு கொண்டிருக்கிறாங்களே, அவங்கள பற்றிய தகவல் இந்த ஜே.கே. பாய் மூலமாக கிடைக்கலாம்னு பார்க்கப்படுது. ஏனெனில் இலங்கைக்குள்ள இருந்து போறவங்களுக்கு எல்லாம் அந்த தங்கும் வசதிகள், ஏனைய வசதிகள் எல்லாமே ஜே.கே. பாய் தான் செஞ்சு கொடுக்குறாராம். இப்ப இவக்கும் சிங்கள பாச சூப்பர்ஸ்டாருக்கும் சிங்கள பாச தானே, நமக்கு பாச தெரியல. அவ தலைமன்னார் இருந்து கடத்தி கொண்டு போனது ஜே.கே. பாய் தானா. இந்த ஜே.கே. பாய்க்கு ஆதரவா இருந்தவர் தான் நாம் ஏற்கனவே சொன்ன மன்னார் டைகர் தயாநிதி. டைகர் அவர பேரே டைகர் தாராம். அப்ப அவர் மூலமாகவும் சில தகவல் பரப்புறாங்க. ஆக ஒரு போலி கடவுச்சீட்டு மொரிஷியஸ் பண்ணாக போலி கடவு ஒரு பாஸ்போர்ட் தயாரிச்சு மொரிஷியஸுக்கு தப்பிச்சதுதான் இவட திட்டம். அதுக்குள்ளதானே அம்புட்டு போயிட்டாங்க. இந்த திட்டம் பாதாள உளு தலைவர் கெகல் பத்மை என்ற குற்றவாளி அவன் தான் எல்லாம் செய்யறான். அதாவது அத்தனை திட்டமும் திருடுற கேங் லீடர் அவன் தான். இந்தோனேஷியால இருந்து அவன் தான் ஆர்டர் கொடுக்குறான். அவன் தான் ஆர்டருக்கு அமைவா தான் நடந்திருக்குது. ஆனால் இவங்க உள்ளுக்கு போனது பிறகுதான் பிளான் இல்லை. இந்த சி பிளான் பி பிளான் தானே, சி பிளான் டி பிளான் எல்லாம் போடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால இதெல்லாம் இப்ப மேற்பார்வை இவர் ஜே.கே. பாய் ஊடாகத்தான் எல்லாம் நடந்துச்சு கொண்டிருக்குது. ஆனாலும் இந்த சூப்பர் ஸ்டார் ரூமை விட்டு எங்கேயும் வெளியாகிறல்ல. அடுத்தது இவங்க அங்க அந்த வெளியாறந்த அந்த அது ஒரு புள்ள ஒரு ஹிந்து நாடு தானே, அதனால இவங்க அந்த இந்து ஆக்கள் பொட்டு வைப்பாங்கல்ல, அந்த பொட்டு தான் வச்சுட்டு இவங்க வெளியாகிறாங்கல்ல. அதாவது தான் ஒரு நேபாள் மாதிரி காட்டிக்கொண்டா சூப்பர் ஸ்டார். எங்க சரியா கோயிலுக்கெல்லாம் போறல அந்த 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 பொட்டு வைப்பது வந்துட்டு சரியா நேபாள்காரங்க இழுத்து வைப்பாங்க. நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி இல்ல, இந்தியாக்காரங்க மாதிரி இல்ல, வட இந்தியர்களும் நேபாள்காரங்களும் அவங்க அந்த அந்த ரெட் பொட்டு வைப்பாங்கல்ல, அதை இழுத்து விடுவாங்க.
மேலே இழுப்பாங்க, கீழே இழுத்துட்டு அந்த பாணியில தான் இவங்க பொட்டு வச்சுக்கிட்டு தான் இந்த டிராவல் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தது ஜே.கே. பாய் தான். ஏன்னால் ஜே.கே. பாய் தான் இதெல்லாம் அத்துப்படி மட்டுமில்ல, இந்த இலங்கையில் இருக்கிற இந்த பாதாள லோக கிருமிகள் எல்லாம் கடத்தி பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பதில் மிகப்பெரிய வல்லவரம், மிகப்பெரிய கில்லாடியா. அப்ப இவரைத்தான் சுத்துது ஃபுல்லா சிஐடி. இவற்றிலிருந்து நிறைய தகவல் பெறலாம் என்றால் இவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்பதால் இவருடன் இப்போது யார் தொடர்பில் இருக்கின்றார்கள்? அது இயக்கத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், பல இயக்கம், எந்த புலிகள் மட்டுமில்லையே பல வகையான இயக்கங்களை சேர்ந்தவராக இருக்கலாம். இது அடுத்தது வேறும் புலிகளுடன், வெளிநாடுகள் இருக்கின்ற புலிகளுடன் தொடர்பு இருக்கா, அப்படி பல கோணத்துல பல வகையான இன்கொயரி எடுக்கிறாங்க. இதுதான் இப்போது நடந்து கொண்ட விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஜே.கே. பாய் துபாயில முகாமுர் ஒருத்தராம். அவர் முகாமிட்டு இருக்கிறதால இவர் ஊடாக தற்பொழுது நாட்டுக்குள் இவர் ஊடாக இந்த ஜே.கே. பாய் இப்ப இந்தியாவில திடீர்னு வாரதானே, இவர் அப்படியானால் இந்தியா இருந்தும் இவர் தமிழகத்திலிருந்தோ ஏதோ ஒரு வகையிலிருந்தும் நாட்டுக்குள் கள்ளத்தனமாக வள்ளங்கள் அல்லது போட்டுகள் மூலமாக ஏதாவது இந்த போதை வஸ்துக்கள் வந்திருக்குமா என்ற கோணத்திலும் ஒரு இன்கொயரி நடக்குது. அடுத்தது இவர் இதுவரைக்கும் வடக்கிலிருந்து எத்தனை பேரை தப்ப விட்டிருக்கிறார், எத்தனை பேரை கொண்டு விட்டிருக்கிறார். இப்ப சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் மாட்டுப்பட்டிருக்கிறார், இதுக்கு முன்னால எத்தனை பேர் போகப்பட்டிருக்கு. இப்பொழுது இவர் இலங்கைக்குள் இருக்கிற சொத்துக்கள், இப்படி பல வகையான பல கோணங்களில் ஒரு இன்கொயரி நடந்து வருகின்றது. அடுத்தது இந்த சர்வதேச இந்த இன்டர்நேஷனல் மாபியாக்கள், இந்த மாபியா கும்பலுக்கு இவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று மிக அதிகமாக நம்பப்படுகிறது. அது இந்த 3 நாளைக்குள்ள அதுக்குரிய பதிலும் கிடைத்திடும். இந்த கெகல் பல்தரை, இந்த பத்மே தான் மிக எல்லோருக்கும் பொதுவான ஒரு புள்ளிமான். அவரூடாகத்தான் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிற அவன் கையாளத்தான் இந்த ஜே.கே. பாய் இருந்திருக்கலாம் என்றும் ஒரு சந்தேகம் வருகிறது. அடுத்தது இந்த இன்டர்போலுக்கு கீழே இதுவரைக்கும் 40 பேர் தேடப்பட்டு வந்தாலும் இந்த 40 பேர்லையும் துபாயில இந்த ஜே.கே. பாய் யாருக்கு புகலிடம் கொடுத்திருக்கிறாங்க, எந்தெந்த நாட்டிலிருந்து சப்ளை பண்ணப்படுது, நாட்டுக்குள்ள எப்பப்ப வருகுது, ஏர்போர்ட் ஊடாக வருகுதா அல்லது கடல் மார்க்கமாக வருகுதா என்றெல்லாம் இந்த நாளைய செய்தி, நாளை மறுதினம் முதல் அநேகமாக 3 தினங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக விடையும் உள்ளிருந்து கசியும் நிலை இருக்கின்றது. எதுவானாலும் ஜே.கே. பாய் இந்த விடயத்தில் லேடி சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்ப்பு காக்குற அளவுக்கு அவகிட்ட பெரிய விடயமே இல்லை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஷமிந்த டில்சான் தான். அவன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பானா, அவளுக்கிட்ட கொஞ்சம் சொல்லியிருப்பான், தப்ப வச்சு சொல்லியிருப்பான், துப்பாக்கி கொடுத்து சொல்லியிருப்பான். ஆக இந்த லேடி சூப்பர் ஸ்டாருக்கான உறவு எப்படி வருது என்றால், இந்த துப்பாக்கி கொண்டு ஒப்படைக்கிறதும், அடுத்தது அந்த கொலை நடந்த விடயத்தில் இருந்து மித்தனிய சென்று நேபாள் வரையும் போன விடயங்கள் நம்ம சொல்ல போறான். வேற எதுவுமே அவருக்கு தெரியா. உண்மையிலே இவ்வளவுதான் அவருக்குரிய பொறுப்பாளர். இப்ப இவங்களுக்கெல்லாம், இந்த உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கொலைக்கும் எல்லாம் கேங் லீடர் மாதிரி தானே இந்த கொலைக்கும் பத்தரை இந்த பத்தரைக்கு இந்த கல்கத்தர பத்தரை இந்த டில்சான், இந்த சமிந்த டில்சான் கைதுக்கு பிறகுதான் அவக்கும் இவனுக்குமான கம்யூனிகேஷன் 8 மாசம். இந்த 8 மாதத்துக்குள்ளே சில ஓர்டர் தானே கொடுத்திருப்பான். இந்த பத்தரை இவருக்கு லேடி சூப்பர் ஸ்டாருக்கு சில ஓர்டர் தான் கொடுத்து உண்மையில சொல்லிருக்க மாட்டானே. அப்ப அதையும் நம்ம மக்கள் புரிந்து கொள்ளுங்க. இப்ப போலீஸ் சேர்ற உண்மைகள்லாம் அவகிட்ட இருந்து எடுக்கல, அவருக்கு தெரியாதே, எனக்கு தான் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சலாம் என்ன, இந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு அவ நேபாள் பறையும் போய் சேர்ந்தது அவருக்கு தெரிஞ்சலாம், அதாவும் சொல்லுவாள். அதுக்கப்புறம் இவன் போட்ட உத்தரவுகள், அடுத்த திட்டம் எங்க போறது, மொரிஷியஸ் போறதா, இத்தாலி போறதா, இல்ல வேற யூரோப் போறதா அவன் சொல்லுவான். இதுவரையும் கிடைக்கப்பட்ட தகவலின் பிரகாரம். எனவே அவரிடமிருந்து பெரிய தகவல் கிடைக்காது, அதையும் விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நீங்க நிறைய இந்த சூப்பர் ஸ்டார் ரேஞ்சி கொண்டு போனாங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களோட கற்பனைகள்லாம் இந்த சூப்பர் ஸ்டார் இல்ல, அவங்க தெரிஞ்சது இவ்வளவுதான். ஆனால் வரப்போற ஜே.கே. பாய், இந்த ஜே.கே. பாய் இருந்துதான் ஏராளமான விடயங்கள் எங்க இன்டர்நேஷனல் மாஃபியாக்கள் வரையும் போய் அடையக்கூடிய தகவல் வரப்போகுது. இதுவரைக்கும் கெஹல் பத்தர சொன்னாரு. அதுக்கப்புறம் ஜே.கே. பாய் தான், ஜே.கே. பாய் தொடங்கப்படுறார். அவர் வாய் திறந்த பிற்பாடுதான் ஏராளமான விடயங்கள் வரப்போகின்றது. அதிலிருந்துதான் அடுத்த கட்டத்துக்கு இந்த சிஐடி நகர்த்துவார்கள். அடுத்த கட்டத்துக்கும் ஒரு துபாய்க்குள்ள ஒரு பாய்ச்சல் பாயிற மாதிரி இருக்குது. ஏனெனில் இந்த துபாயில இடத்தை மாற்றுவாங்க. இப்ப
ஜேகே பாய் மாட்டிக்கிட்டாருல்ல, அவர் மாட்டின உடனே துபாய்க்குள்ள இருந்து கிளம்பலாம், துபாயில இருந்து தப்பலாம், அல்லது இடங்களை மாத்தலாம். ஏதோ ஒரு வகையில அவனுங்களும் கொஞ்சம் கெடுத்தனமா இருப்பானுல்ல, உடன் எல்லா போனையும் அவன் சிம் எல்லாம் மாத்திடுவான். ஆக்கள் பிடிபட்டுத்தானே, அவருடைய லிங்க் சூத்திரதாரிகள் பிடிபட்டால் அடுத்த கட்டம் அவங்க சிம் எல்லாம் மாற்றுவாங்க. அப்ப ஆகையினால இனி கொஞ்சம் துபாய்க்குள்ள பாயிருந்தாலும் இனி இவங்க சொல்ல அட்ரஸ்ல இருப்பானுங்களா, இருக்க மாட்டானுங்களே. ஏதோ உலக பரப்பு எல்லாம் பரத்தியாச்சு, இதை கொஞ்சம் ரகசியமா பார்த்துக்கிறேன்டால் ஊடகத்துக்கு பப்பரப்பே பண்ணியாச்சு, இவனுகளும் கையும் காலும் வச்சு கற்பனை 1000 சொல்லியாச்சு. இது அவனுக்கு போகாம இருக்குமா, அந்த 40 பேரும் கிடைக்காம இருக்குமா, இனி அவனுக்கு ஒளிஞ்சு கொள்ள பார்ப்பாங்க. எனவே மீண்டும் நாளையும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.